ஜனவரி 1 பிற்பகல் 1:30 மணிக்கு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் புத்தம் புதிய திரைப்படம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில். அதனால துர்கா என்னோட குழந்தை, அவளோட அப்பாவும் அம்மாவும் துர்காவை என்ன நம்பி ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்களோட முழுமையான ஆயுள் முடியறதுக்குள்ள அவ ஆயுள் முடியறத எப்படி என்னால ஏத்துக்க முடியும்? தாயே, நீங்க சொல்ற மாதிரி சரீரம் பிரிஞ்ச ஆவிய திரும்ப செலுத்துற சக்தி நமக்கு இல்லதான். ஆனாலும் அதுக்கும் விதிவிலக்கு இருக்கு. ஒரு தாயா என் நிலைமைய உணர்ந்து எனக்கு நீ அந்த சக்தியை கொடுக்கணும். மகளே, என்ன மன்னிச்சிடு. காவல் தெய்வங்களாவே இருந்தாலும் நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. உன் குழந்தை இறந்ததுதான். இயற்கை விதியை மீறி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. காக்கும் தெய்வங்களான நமக்கு காக்கும் சக்தி கிடையாதா? கிடையாது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல், இந்த 5 வழியாகத்தான் இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது. இதுல நாம காக்கும் தெய்வங்களா இருக்கோம். படைத்தல்ங்கிறது நம் சக்திக்கு உட்பட்டது கிடையாது. இந்த இயற்கையோட விதிய ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்ல தாயே, இல்ல. நமக்கு விதிவிலக்கு இருக்கு. நீ சொல்ற மாதிரி விதியை ஏத்துக்கிட்டா இறந்து போன சக்தியவான் திரும்பவும் உயிர் பெற்று இருக்க முடியாது. கரிக்கட்டையா போன அபிமன்யு மீண்டும் உயிர் பிழைச்சு வந்திருக்க முடியாது. சிவனால் தண்டிக்கப்பட்ட தட்சனும் மார்க்கண்டேயனும் உயிர் பெற்று இருக்க முடியாது. விக்ரமாதித்யன் கதையில தலையும் உடலும் தனித்தனியா துண்டானப்போ காலி 2ஐயும் இணைச்சு உயிர் தரலையா? இதுக்கு முன்னால சுடுகாட்டு தட்சனை அழைக்கிறதுக்காக ஒரு பிணத்துக்கு என்னால உயிர் கொடுக்க முடிஞ்சது. ஏதோ ஒரு பிணத்துக்கு உயிர் கொடுக்க முடிஞ்ச என்னால ஏன் என் மகளுக்கு உயிர் கொடுக்க முடியாதுன்னு சொல்றீங்க? ஜனவரி 11 பிற்பகல் 1:30 மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம்.